வணக்கம். நான் முத்தூருக்கு முத்துமுருகேஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன்? காவிரி ஆறு இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை கூட சால்வ் பண்ணலாம். ஆனால் காவிரி பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது. ஆமாங்க, பண்ண முடியாது தான் போயிட்டுருக்குது. ஏன்னா நம்ம விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 2 3 ஒரு பிளான் போட்டு காவிரியில் பற்றி பேசுறதுக்கு கர்நாடகா போகிற மாதிரி ஒரு பிளானாக நம்ம போகக்கூடாது, சட்டம் நம்மளுக்கு ஏதாவது சாதகமாக பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குன்ட்டு அன்பணி ராமதாஸ் சொல்கிறாரு. ஸோ இவர் எதுக்கு போகிறாருன்றதை இப்போவே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய படத்தை அங்கே எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் விஜயோடைய ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் ஐயா அவருடைய படத்தை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனநாயகம் படத்தை. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது என்ன ஒரு சில்லித்தனமானு தெரியல, இதனால் என்ன வளர்க்க போகுதுன்னு தெரியல. காவிரி பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மேகத்தாதில் ஆனால் கட்டியே திருவன் கர்நாடகா ஒரு பக்கம், கட்டக்கூட மாட்டோம் தமிழ்நாடு ஒரு பக்கம் பிடி கொடுத்துட்ருக்குது. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரே சொல்கிறாரு, இது உச்சநீதிமன்ற தலையீடு தேவை கிடையாது, கர்நாடகா பற்றி தமிழ்நாடுக்கு எந்த உரிமைன்னு ஒரு இது சொன்னார். நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு அன்பணி ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு சொன்னார். ஸோ இதனால் ஒரு பெரிய புகம் போயிட்டு இருக்குது. ஒன்றும் பார்க்காம மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாடுன்னு என்ன பண்ண போகுது? காவிரி மறுபடியும் ஒரு போர் அறுப்புலான்னு தெரியல. தண்ணிக்காக சண்டை வரணும். ஐயா அப்துல் கலாம் 2020 சொன்னார், அது உண்மையாயிட்டு தீர்க்கதாச்சின்னு சொல்லலாம். ஆமாங்க, 2 மாநில நடுவில் போர்க்கூடிய அளவுக்கு மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சால்வுன்றதை பொறுமையாக பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்.